குட் பேட் அக்லி படத்தோட ரெண்டாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் சென்னை டு வேர்ல்டு வைட் வரைக்கும் ஒவ்வொரு ரீஜனா என்னென்ன கலெக்ட் பண்ணிருக்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல நம்ம சென்னையில ரெண்டாவது நாளா 1,80,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகி ரெண்டாவது நாள் வெள்ளிக்கிழமை, ஆக்சுவலி ஃப்ரைடேன்றது வீக்கெண்ட் கிடையாது, ஸோ ஒர்க்கிங் டேல இருக்கும். அதனால வந்து சென்னையை பொறுத்தவரைக்குமே பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து குறைஞ்சதாங்க இருக்கு ரொம்ப. இதுவே நம்ம விஜய் ரஜினி படத்துக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு குறையாது. ஆனா அஜித் படத்துக்கு நல்லா இருந்தாலுமே குறையுது. இந்த படம் நல்லா இருக்கான்றதுலயே ஒரு பெரிய பஞ்சாயத்துல ஓடிட்டு இருக்கு. எல்லாம் கடைசியில பார்ப்போம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா 21,30,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. நம்ம ஏகே நடிச்சிருக்க குட் பேட் அக்லி படத்தோட கலெக்ஷனா. அடுத்து ஆந்திரா தெலுங்கானால 1,65,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. நம்ம தலை நடிச்சிருக்க குட் பேட் அக்லி படம். ஆந்திரால நம்ம நேத்து சொன்ன வசூல்லாம் கூட வரல தாங்க சொல்லணும். ஏன்னா ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் தமிழ் படங்கள்லாம் அங்க ஓப்பனிங்கே எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆகணும். அடுத்ததா கேரளால 69,00,000 தான் கலெக்ட் பண்ணிருக்கு குட் பேட் அக்லி படம் ரெண்டாவது நாள்ல. இல்ல நம்ம தலைக்கு வந்து அங்க மார்க்கெட் இல்லாதப்ப நல்ல வசூல் தான் சொல்லி ஆகணும். என்ன பண்றது, இன்னைக்கு ஃப்ரைடே வீக் டே வேற. அடுத்ததா கர்நாடகால 3,15,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. படம் ரிலீஸ் ஆன ரெண்டாவது நாள் இன்னைக்கு ஃப்ரைடே கலெக்ஷனா. அடுத்து நார்த் இந்தியா போய்டுவோம். நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 40,00,000 தான் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம குட் பேட் அக்லி படம் ரெண்டாவது நாள்ல. இந்த 40,00,000 நான் நேற்று சொன்ன மாதிரி தான். அங்க சல்மான் பாய், ஷாருக் பாய் எல்லாருக்குமே, ஷாருக் பாய்க்கு ஓரளவு பரவாயில்ல. ஆனா இந்தி படங்கள் பல வந்து இங்க ஒண்ணுமே ஓடாம போகும். ஸோ அதுக்கு மத்தியில் வந்து இந்த 40,00,000 நம்ம பெருசா சொல்ல ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம தலையோட குட் பேட் அக்லி படத்துக்கு நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல கலெக்ஷன் தான். ஏன்னா அங்க வித்ததே கம்மி ரேட்டு தாங்க. ஸோ அதனால எல்லாம் பரவாயில்ல, நல்ல கலெக்ஷன் தான். இந்த மாதிரி வீக் டே ஃப்ரைடேல வந்தது. நாளைக்கு வீக்கெண்ட்ல இன்னும் கொஞ்சம் ஏறுந்தா எதிர்பார்க்குறேன். ஸோ நாளைக்கு பார்த்துருவோம். சரி, ஓவரால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 27,69,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம குட் பேட் அக்லி படம் ரெண்டாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா மட்டும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் 14,50,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆன ரெண்டாவது நாள்ல. சரி, இப்போ படத்தோட எல்லா கலெக்ஷனும் பார்த்துட்டோம். வேர்ல்டு வைடு தான், அதை கடைசியில் பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள். இப்போ படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு லெவலையும் சென்னை லெவலையுமே டிக்கெட் குறைஞ்சிருக்கு. இது ஒரு வீக் டேக்கான குறைச்சல் அப்படின்னு சொல்றது தாண்டி படம் பெட்டரா ரொம்ப சூப்பரா இருந்ததுனாக்கா, இல்ல படம் ஓரளவுக்கு நார்மலா இருந்தாலுமே இன்னைக்கு டேல வந்து நிறைய ஹவுஸ்ஃபுல் ஷோஸ், அதை தாண்டி ஃபாஸ்ட் ஃபில்லிங் தான் காட்டிட்டு இருக்கணும். ஆனால் நம்ம சென்னையும் தமிழ்நாடுமே பார்த்தீங்கன்னா அது கம்மியாக இருக்கு. இங்கேயே வந்து பெருசாக ஒட்டுமொத்தமாக ஃபுல்லிங் கெப்பாசிட்டி இல்லைன்னும் போது நம்ம அதர் ஸ்டேட்டு அப்புறம் அதர் கண்ட்ரிலாம் பேசி ஒன்றும் பிரோஜனம் கிடையாது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம்னா இந்த ரிவ்யூன்றதை ரொம்ப நெகட்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். இது தலை ஃபேன்ஸுக்கு பிடிச்ச படம் அப்படின்றத தாண்டி ஒரு சினிமாவை என்ஜாய்ஃபுல்லாக பார்க்கணும்னு நினச்சி போகிற அத்தனை பேருக்குமே இது பிடிச்ச படம் தாங்க. மற்றபடி சினிமா வந்து எல்லாத்தையும் வந்து A to Z வந்து ரொம்ப பக்காவாக இருக்கான்னு பார்க்குறவங்களுக்கு இது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணலாம். ஆனால் ஒரு வைபோ, ஒரு என்டர்டைன்மெண்ட்டோ இல்லை வந்து ஃபன் பண்ணணும்லாம் போனீங்கன்னா இந்த படம் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டங்க. ஸோ இதை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இதை ரொம்ப நிறைய நெகட்டிவ் தராங்க, நான் பார்த்துட்டேன். விடாமுயற்சி படமே ஒரு படமாக பரவாயில்லாத படம் தான். ஆனால் அந்த படத்தையே வந்து தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாத படம் அது இதுன்னு சொல்லி இன்னொன்று வந்து ஸ்லோவாக நிறைய இருக்குது அப்படி இப்படிலாம். நாங்கள் இந்த படத்துலையும் ஸ்லோ இருந்தாலும் ஆனால் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டம் போட வைக்கிற அளவுக்கு படம் இருக்குது. இங்கே கதைலாம் பெருசாக இல்லைனாலும் என்னங்க கதை தெரிஞ்சு என்னங்க பண்ண போகிறீங்க நீங்கள்? ஏதாச்சும் சினிமா படத்தில் வர மாதிரி திருந்த போகிறீங்களா? இல்லை எத்தனையோ நல்ல படங்கள் வந்து சின்ன படங்கள் ஓடாமல் இருக்குல்ல. ஒரு பெரிய ஹீரோ தேட்டரில் வந்து ஜாலியாக எல்லாரையும் என்ஜாய் பண்ண வைக்கணும்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதை ஆதிக்கு வந்து ஜெயிச்சும் காட்டியிருக்காரு. ஆனால் நிறைய நெகட்டிவ் பரப்பிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் தேட்டரில் போய் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொண்டாடணும்னு நினச்சி இந்த படத்துக்கு போனீங்கன்னா கொண்டாடிட்டு வருவீங்க. இந்த படத்தில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்போசிட் ஃபேன்ஸ் தான் இந்த வேலையை பார்க்குறீங்கிறது நல்லா கிளியராக தெரியுது. இன்னொன்று வந்து அவங்கள எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட் பண்ற மாதிரி ஐ எம் வெயிட்டிங் சொல்லி தான் இன்டர்வியூ விட்டுருக்காரு. நம்ம ஜெயிலர் தாடி மாதிரி தான், ஆக்சுவலி ரஜினி வச்ச தாடி மாதிரி தான் நம்ம அஜித் வச்சிருக்காரு. கமல்ஹாசன் பாட்டெலாம் இங்கே வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே ஏன்னா வயசாயிடுச்சுங்க எல்லாருக்குமே. ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரே ஆள் தான் அப்படின்ற மாதிரி அவங்க கவர் பண்ண பார்க்குறாங்க. ஸோ தமிழ் சினிமா ரொம்ப பேக்கில் போயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் மத்தியில் இந்த ரசிகர்களோட குடிமைப்பிடி சண்டையில் இந்த மாதிரி படங்களை வந்து கொஞ்சம் கூட வந்து மனசாட்சியே இல்லாமல் வேஸ்ட்டு அது இதுன்ட்டு எக்கச்சக்கமாக பேசுகிறாங்க. ஆக்சுவலி கண்டிப்பாக சொல்கிறேன், கொண்டாடுறதுக்கு தரமான ஒரு படம். அங்கங்கே சில மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அதை மீறி கொண்டாடாமல் உங்களால் வர முடியாதுன்னு சொல்லுவேன். சரி, ஓவரால் வேர்ல்டு வைடா ரெண்டாவது நாள்ல 42,19,00,000 கலெக்ட் பண்ணும் நம்ம தல அஜித் நடிச்சிருக்க குட் பேட் அக்லி படத்தோட கலெக்ஷன். இங்க 2 நாள் கலெக்ஷன் சேர்த்து வச்சு 100 கோடியை தாண்டுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து நிக்குது. அது ரொம்ப வந்து இழுபறியா இருக்கு. ஸோ அதை கிளியரா நம்ம பண்ண முடியல. நான் நாளைக்கு வந்து ட்ரேடிங்கோட இதெல்லாம் ஈவினிங் பார்த்துட்டு கரெக்டாக சொல்றேன். இப்போ வரைக்கும் மைத்ரி மூவ் மேக்கர்ஸ் வந்து போஸ்டர் வீட்ல அவங்க நாளைக்காச்சும் அஃபிஷியலாக விடுவாங்களான்னு பார்ப்போம். அப்படி அவங்க வீட்டில் நாளும் பரவாயில்ல, நான் நம்ம கலெக்ஷனை விடுவேன். ஸோ மறக்காம வந்துருங்க பார்க்கறதுக்கு.